உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். பரபரப்பான இந்த அரசியல் சூழ்நிலையில் ஒவ்வொரு நொடியும் திக்கு திக்கு திக்குன்னு தான் போகுதுன்ற மாதிரி இருக்குது. இவ்வளவு நாட்கள் ஒவ்வொரு நாளும் அடுத்த ஒரு மணி நேரம் எப்படி இருக்க போகுதுன்ற மாதிரி இருக்கும்போது இப்போ ஒவ்வொரு நொடியுமே திக்கு திக்குன்னு தான் போயிட்டுருக்கு. குறிப்பாக விஜய் அவர்கள் நாளைக்கு ஆட்சி கட்டில் அமர்வாரா, அந்த பொறுப்பை ஏற்றுப்பாரா, பதவியேற்பு நடக்குமா அப்படிங்கிறதே சந்தேகம் அப்படின்ற ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. காரணம் 118 தொகுதி இப்போ காங்கிரஸ் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா 5 சேர்த்து 113. பட் இருந்தாலும் இன்னும் 6 தொகுதிகள் வேணும், 6 இடங்கள் வேண்டும், 6 ஆதரவு வேணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக காத்திருக்கதாகவும் சொல்கிறாங்க. சரி, இதில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் காலையில் பேசியிருந்தோம். குறிப்பாக 2 முன்னாள் அமைச்சர்கள் இதுக்காக புஷ் பண்ணுறாங்க. அவங்க அதிமுகலேருந்து சில எம்எல்ஏக்களை திரட்டி கொண்டு தாவேக்கால சேர போகிறாங்கன்ற மாதிரிலாம் விஷயங்கள் பேசியிருந்தோம். ஆனால் அதுக்கு இன்றைக்கி முட்டுக்கட்டி போகிற விதமாக கேபி முனுசாமி அவர்கள் ஓப்பனாக பகிரங்கமாக தாவேக்காவிற்கு அதிமுக ஆதரவு தரவில்லை அப்படின்ற இடத்துல நிப்பாட்டிட்டாரு. ஸோ இப்போ அதிமுக தரப்புல இருந்தும் தாவேக்காவுக்கு ஆதரவு கிடைக்காது அப்படின்னு. சரி, விசிகா என்னாச்சு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாளைக்கு, அதாவது விஜய் பதவியேற்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா நாளைக்கு ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க தான் இருக்காங்க. அந்த வணிக சிலிண்டர்கள் விலை ஏறிச்சு இல்லையா, அதுக்காக மாநிலம் தழுவிய ஒரு போராட்டத்தை மேற்கொள்ள போகிறாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் முடிவு பண்ணிட்டு சொல்கிறோன்ற ரேஞ்சுக்கு அவங்களும் சொல்லிட்டாங்க. அப்போது ஒரு தனி பெரும்பான்மையாக மற்றவங்கள நிரூபிக்க முடியாமல், ஒரு 118 தொகுதி ஆதரவு அப்படின்ற இடத்துக்கு போக முடியாமல் தாவேக்கா கட்சியும் விஜயும் தவிச்சிட்டு வராங்கன்றது மட்டும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட்டடாக இருக்குது. பட் இன்னொரு சைடு யோசிக்கும்போது, ஆளுநர் ஒரு தனிப்பெரும் கட்சியாக வாக்குகள் வாங்கி முதலிடத்திற்கக்கூடிய கட்சிக்கு நீங்கள் தான் ஆட்சி அமைக்க வாருங்கள் அப்படின்ற ஒரு அழைப்பை விடுக்கணும். அதை தாண்டி நீங்கள் தனிப்பெரும்பான்மை நிரூபிக்கலையான்ற விஷயங்கள்லாம் கேட்கக்கூடாது, ஒரு கால அவகாசம் கொடுக்கணும், இது சட்ட ரீதியாக சரியா தப்பான்னு சொல்லி காங்கிரஸ் தரப்புலேருந்து இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா கூட்டணி உள்ளே வந்துட்டாங்க இல்லையா, அப்போ இதுக்கு மேலே பாஜக இருந்துக்கிட்டு இந்த விஷயத்தை தடுக்குதா, அப்போ விஜய் முதல்வராகிறத தாமதப்படுத்துறது பாஜக தானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சைடில் வந்துட்டுருக்கு கடந்த குரல்கள். இதுக்கு மத்தியில் ஒரு முக்கியமான விஷயத்த பேசியே ஆகணும். தாவேகா தொண்டர்கள் இந்த உற்சாக மிகுதியில் வெற்றி களிப்பில் செய்யக்கூடிய பல விஷயங்கள் ஒரு அநாகரிகமான விஷயங்களாக தான் மாறி இருக்கு. குறிப்பாக ஒரு இடத்துல ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. நடு ரோட்டில் ஒரு ஆடை வெட்டின விஷயமா இருக்கட்டும், அதை வெட்டி அந்த வெற்றி கழிப்பை கொண்டாடின விஷயமா இருக்கட்டும், நம்மளுடைய அண்ணா மேம்பாலம் இருக்குது இல்லையா, ஸோ அண்ணா ஆர்ச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அண்ணாவுடைய சிலை கையில் தாவேகா கொடி பறக்கிற மாதிரி யாரோ பண்ணிட்டு போயிருக்காங்க. பட் யாருன்னு தெரியல. பட் இது எல்லாமே எங்கே போய் முடியும் அப்படின்னா தாவேகா கட்சி மேலே தான் முடியும். இதை தவிர்த்து தஞ்சாவூரோட தாவேகா எம்எல்ஏவான விஜய் சரண், அவர் தான் முதல் வெற்றின்னு சொல்லி அறிவித்தாங்க. அவருடைய பழைய வீடியோ ஒன்று வைரலாக போயிட்டுருக்கு. சரக்கு பாட்டிலோட ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி. அது பழைய வீடியோவாக இருந்தாலுமே இன்றைக்கி அதை எடுத்து இன்றைக்கி அவங்களுடைய எதிர் சக்திகள் எல்லாருமே அதை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை விட முக்கியமாக சோமு அப்படின்ற ஒருத்தர் தாவேக்கால இப்போ எம்எல்ஏவாக ஆயிருக்காரு. அவர் ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்து இப்போ எம்எல்ஏ ஆயிருக்காரு அப்படின்ற கட்டத்தை எட்டியிருக்காரு. ஆனால் அவர் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறமா அவருடைய பர்த்டே ஃபங்க்ஷன், அந்த வெற்றி கழிப்பு இருக்கு இல்லையா, ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு பெரிய ஒரு கத்தி கொடுக்குறாங்க, ஒரு வால் கொடுக்குறாங்க, வீரவால். அதை வச்சு கேக்கை கட் பண்ணுறாரு. இது ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய கான்செப்ட். எல்லா திமுக அதிமுக அரசியல் வரலாற்றில் அதிகமாக ஒரு கிஃப்டாக கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு கேக் கட் பண்ணி பண்ணுறது இருந்துச்சு. பட் இது சட்டப்படி தப்பு, இதை பண்ணக்கூடாது, அந்த கலாச்சாரம் இதில் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் நிறைய எதிர்ப்பு குரல்கள் போச்சு. இப்போது அந்த கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் லோயலா மணி அதை இல்லைங்க, அது ஒரு சாதாரண கத்தி தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த கத்தியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காரு. பட் இருந்தாலுமே எப்படா இந்த தாவேகா கட்சியை ஏதாவது பண்ணலான்னு சொல்லி இதுக்கு முன்னாடி, நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே சுற்றி உங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களை கட்டி காப்பாற்றி உங்களை வெற்றி அடை செஞ்சாங்க இல்லையா விர்ச்சுவல் வாரியர்ஸ், அவங்க இன்றைக்கி பதிவு போடுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நாங்களே உங்களை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு. குறிப்பாக இந்த 12 வயசு, குறிப்பாக ஒரு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஒரு நிர்வாகி கைதுன்ற செய்தியை பார்க்குறோம். அவர் எப்படி தாவேகா நிர்வாகின்னு சொல்கிறேன்னு கேட்கும்போது, ஆர்கே நகர் தொகுதியில் ஜெயிச்ச எம்எல்ஏ மரிய வில்சன் கூட தான் அந்த தாவேகா நிர்வாகி இருக்கார். ஸோ அவர் தாவேகா நிர்வாகி தான், அவர் இந்த வேலையை பார்த்து இப்போ போக்சோவில் கைது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த செய்தியும் வெளியிடுறாங்க. ஸோ இது ரைட்டு தப்பு, அதாவது பார்த்திங்கன்னா எங்கள் கட்சியில் இந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னா டக்குன்னு நாங்கள் எல்லாருமே அதெல்லாம் இல்லை அப்போல்லாம் இல்லை சொல்லி முட்டு கொடுக்குற ஆளுங்க கிடையாது, நாங்கள் இறங்கி செய்வோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி விர்ச்சுவல் வாரியர்ஸும் அதை எடுத்து கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது இதை தலைமை பார்க்கணும், தலைமை தயவு செஞ்சு கண்டிக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜனநாயகம் ஒரு கட்சியில் இருக்குது அப்படின்னா
தவறோ சரியோ எதுவாக இருந்தாலும் சரியாக இருந்தால் அது கொண்டாடணும், தவறாக இருந்தால் சுட்டி காட்டணும். ஸோ அந்த வேலையை வந்து தாவேகா வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறதா நம்ம ஆசை. அதை தாண்டி இந்த வைரலாக இருக்கக்கூடிய வீடியோக்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் வேணும் அப்படிங்கிறதும் வந்துட்டு கண்டிப்பாக எல்லா ஒரு என்ன சொல்கிறது சாதாரண பொதுமக்களுக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்துட்டீங்க. ஸோ நீங்கள் சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிறதா வந்துட்டு நிதர்சனம். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் அவர்கள் பதவி ஏற்கிறதுக்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து ஆளுநர் இந்த மாதிரி வந்து நீங்கள் பெரும்பான்மை நிரூபிக்காமல் பதவியேற்க முடியாதுன்னு ஒரு விஷயம் முட்டுக்கட்டை போடுறாரு. இன்னொரு பக்கம் பின்னாடி இருந்து பாஜக வேலை செய்யுதுன்னு சொல்லி காங்கிரஸ் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அதிமுக வந்து ஆதரவு கொடுப்பாங்க பார்த்தா அதிமுகவும் ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்துட்டு ஆதரவு இல்லை அப்படின்ற ரேஞ்சில் இன்னும் சொல்லலை. பட் ஆனால் அவங்களுடைய பேச்சுக்கள்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அதாவது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து வந்த அவதூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இத்தனை கோடி வாக்குகள் ஜெயிச்சோம், அவர் வந்து ஒரு இடத்துக்கு போய் நின்னும் அவரால் வந்து பதவியேற்க முடியலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக தான் பார்க்கப்படுது. இன்றைக்கி வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து விஜய் வீட்டுக்கு போய் நேராக போய் பார்க்குறதா இருக்கட்டும், அவங்கக்கிட்ட வந்துட்டு ஆலோசனை மேற்கொள்வதாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே அப்படியே சைட் பை சைடு நடந்துக்கிட்டே இருக்குது. பட் இன்னொரு சைடு இந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு மத்தியில் இப்போ தாவேகா காங்கிரஸ் கூட்டணி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா திமுக காரங்களே. ஏன்னா இப்போ தாவேகாவோட குற்றச்சாட்டு என்ன திமுக மேலே, ஒரு வாரிசு அரசியல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அப்போ ராகுல் காந்தி யார்? அவர் வாரிசு கிடையாதா? அப்போ வாரிசு அரசியலில் வந்து விமர்சனம் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அந்த கட்சிக்குள்ளே கூட்டணி வச்சுக்கணும் ஒரு பக்கம். இன்னொரு சைடு நம்ம இலங்கை தொப்புள் கொடி உறவுகளான இலங்கை மக்கள் அவங்கள வந்து கொன்று குவிச்ச ஒரு கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. இந்த கட்சி கூட நீங்கள் கூட்டணி வைக்கலாமா? இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடியே இந்த கூட்டணி கொடுத்த பேச்சுவார்த்தை நடக்கும்போதே இந்த பஞ்சாயத்து வந்துச்சு. இப்போது திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்ற இடத்துல வந்து தள்ளிட்டு போயிருக்காங்க. இப்போது 108 தொகுதி ஜெயிச்சாச்சு. ஜெயிச்சதுக்கப்புறம் இப்போ ஆதரவு வேணும், அப்போ தான் ஆட்சி அமைக்க முடியும்னு சொல்கிறாங்க, சட்டப்படி சொல்கிறாங்க. அப்போது என்ன பண்ணலாம்? இப்போ பிஜேபி கிட்ட போனால் என்ன சொல்லுவாங்க? பார்த்தீங்களா, விஜய் வந்து பாஜக பி டீம் போயிட்டா இருப்பாருங்கன்னு சொல்லுவாங்க. சரி, அதிமுக கூட போனால் என்ன சொல்லுவாங்க? அவங்க தான் அதிமுக பாஜக கூட இருக்காங்களே, அப்போ அங்கே தானே நீங்களும் போகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காக திமுக கூடயா போய் கூட்டணி வைக்க முடியும்? வேறு யார் இங்கே ஜெயிச்சிருக்கா? ஸோ நம்ம இங்கே பாமக கூட போனாலும் சரி, விசிகா போனாலும் எங்கே போனாலும் விமர்சனம் வரத்தான் செய்யும். அதே மாதிரி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஊழல் சக்தி. நீங்கள் வந்து ஊழல் சக்தியை எதிர்த்து வரேன்னு சொன்னீங்க, இப்போது காங்கிரஸ் பண்ணாத ஊழலா, அவங்கள நீங்கள் எப்படி கூட்டணியில் சேர்த்துப்பீங்க அப்படின்ற ரேஞ்சில் இருக்காங்க. இது தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வந்து ஒரு ஆதாயத்துக்காக கூட்டணி அப்படின்னா இதெல்லாம் பேசலாம். பட் தேர்தலுக்கு அப்புறமா அமைய போகிற இந்த கூட்டணியை இது வந்து எப்படி சொல்கிறது, அவங்களே தெளிவாக சொல்கிறாங்க, நீங்கள் மதவாத சக்திகளை அனுமதிக்காதீங்க, அப்போ தான் கூட்டணிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்க்கும்போது பச்சையாக தெரிகிறது என்ன அப்படின்னா, திமுகவுக்கு அவங்கள வெளியே அனுப்பிச்சதை கொண்டாடவும் செய்கிறாங்க. கொண்டாடுறதுனா எப்படின்னா நக்கலா, தயவு செஞ்சு போயிடு, வந்துடாத, நீ தான் எங்களுக்கு பிடிச்ச சனி, நீ வந்து தொலைஞ்சாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு காங்கிரஸை திமுக பதிவுகள் மூலிமா போடுறாங்க. அப்புறம் எதுக்காக இந்த சட்டமன்றத்தில் 27 தொகுதியை வந்துட்டு திமுக வந்து தாரவாத்து கொடுத்துட்டு இப்படி ஒரு சிம்பிள் வர காட்டினார் இல்லையா ஸ்டாலின் அவர்கள். ஸோ அது எதுக்காக பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போது வந்து தேமுதிகவுக்கு 10 கொடுத்துருக்கீங்க, விசிகாவுக்கு வெறும் 8 தான் கொடுத்துருக்கீங்க, ஆனால் வந்து இவங்களுக்கு 27 கொடுத்துருக்கீங்களேன்னு சொல்லி அந்த கேள்வி இருந்துச்சுல்ல. அவங்க ஜெயிக்கிறது 5 தானே, அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு 27 தொகுதி கொடுத்தீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ இதையும் வந்து கேட்க வேண்டியிருக்கு. பட் அவங்க சேர ஒரு நியாயமான ஒரு கேள்வி கேட்குறாங்க. எங்கள் உழைப்பு, நாங்கள் கஷ்டப்பட்டு உங்களை ஜெயிக்க வச்சோம், உங்களுக்கு கட்சியில் ஒன்றுமே கிடையாது, உங்களை ஜெயிக்க வச்சோம், இப்போ நீங்கள் பாட்டுக்கு அங்கே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஆக்சுவலி காங்கிரஸ் ஏற்கனவே போடுற ஐடியாலாம் இருந்தாங்க, நீ கொடுக்கலாம் நான் போகிறேன்ற ஐடியாவில் இருந்தாங்க. இவங்க என்னன்னா 27 தொகுதி கொடுத்து காங்கிரஸ் தக்க வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா காங்கிரஸை விட்டுட்டா நமக்கு சிறுபான்மையினர் வாக்குகள், பாஜக எதிர்ப்புங்கிறது நம்மளை விட்டு தள்ளி போயிடும். பாஜக எதிர்ப்பு இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் திமுகவால் நம்ம எழுந்து பேசும்போது இந்த பாஜக எதிர்ப்பை வச்சே நம்ம வந்துட்டு பல விஷயங்களை பேசலாம் அப்படின்ற அந்த பாயிண்ட் வந்து விலகி போயிடுறதுக்காக காங்கிரஸை வந்துட்டு கூட வச்சுக்கணும், வெளியில் போயிடக்கூடாது அப்படின்றக்காக பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு சந்தர்ப்பம் பார்த்தாங்க, வா சூப்பர், இந்த கட்சி நல்லா ஜெயிச்சிருச்சு, அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கூட்டணி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறையா எம்பிக்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, இதே மாதிரியான ஒரு பெரிய வரலாற்று சாதனை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த முடிவோட காங்கிரஸ் வந்து இங்கே சேர்ந்துட்டாங்க. பட் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 6 தொகுதிகளை இந்த இடத்த யார் நிரப்ப போகிறாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதுக்கு மத்தியில் ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஜீவா அவர்கள், அவருடைய தந்தை ஆர்பி சௌத்ரி, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி, அந்த கம்பெனியோட ஒரு எம்டி, அவர் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டார் கார் ஆக்சிடெண்ட்டில். அவருக்கு கீழே அந்த செய்தி வந்து ஃப்ளாஷ் ஆகுது. அந்த செய்தியில் வந்து ஃப்ளாஷ் ஆகும்போது ஜீவா அவர்கள் அழுதுகிட்டே வந்து ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காரு. கீழே வந்து கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா,
அந்த தலைவர் தம்பி தலைமையில் நினைக்கிறேன் அந்த ஒரு படம். அந்த படத்தில் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னால் கேட்டிங்களா அப்படின்னு டயலாக் பேசியிருப்பார். அதையும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த கரெக்டாக அவர் அந்த அவங்க அப்பா இறக்கிறதுக்கு முத நாள் ரிசல்ட்டுக்கு வந்த அடுத்த நாள் என்ன பண்ணார் அப்படின்னா விசில் அடித்து ஒரு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி விஜய்க்கு நான் ஓட்டு போட்டிருக்கேன்ற மாதிரி விஷயத்தை காமிச்சிருந்தார். இது ரெண்டையும் சேர்த்து வச்சு கர்மா யாரை விட்டது பத்தியா, அன்றைக்கி அவ்வளோ நக்கல் பண்ணி நீ ஒரு டயலாக் வச்சல நீ நடந்துச்சு பத்தியான்னு சொல்லிட்டு கேவலமாக கமெண்ட் போட்டிருக்காங்க. அதாவது இது எப்படி இருக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ அரசியல் வசனங்கள் எத்தனையோ விஷயங்களை வந்து கிண்டல் அடித்து சினிமாக்களை வசனங்களாக வச்சுருக்கிறாங்க. அது பர்சனல் அட்டாக்காகவும் இருந்திருக்குது. நிறைய இடங்களில் வந்துட்டு ஓப்பனாகவே வந்து பேசியிருக்காங்க. இது எப்படி அப்படின்னா கண்டிஷனை ஃபாலோ பண்ணடான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு மீம் டெம்ப்ளேட்டாக அது மாறிடுச்சு. அந்த சுச்சுவேஷன் எல்லாருக்குமே தெரியும். ஒரு 41 பேர் இறந்துருக்காங்க. இறந்ததுக்காக ஒருத்தர் வந்து ரொம்ப அழுது வெக்ஸாகி வந்து பேசுகிறாரு. அதை வந்து நீங்கள் வந்து காமெடியாக மாற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைங்க ஒரு ட்ரெண்டாக இருந்துச்சு அதுக்காக வச்சோம், யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப தெளிவாக ஜீவா அவர்கள் பேட்டியே சொல்லிட்டார். பட் இருந்தாலும் அப்போ நீ சிரித்து என்ஜாய் பண்ணல, அப்போ நீ வந்து அதை வச்சு நீ வந்து காசு பார்த்தல, அதான்டா கர்மா அவங்க அப்பாவை தூக்கிடுச்சுன்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு கமெண்ட். அதுவும் இந்த சமயத்தில் யோசிச்சு பாருங்களேன். அப்போ இது எங்கே போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியல. அதோட கொடுமையாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் போய் ட்விட்டர் ஓப்பன் பண்ணும்போது இந்த தலை சுற்றுதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது. பூந்து விளையாடுறாங்க, போட்டு பதிவாக போட்டுட்ருக்காங்க. ஒரு மாதிரி டாக்ஸிக் த கோராக போயிட்டுருக்குது. இப்போ என்னதான் என்னையா வேணும் உங்களுக்கு, இப்போ என்னதான் பிரச்சனைன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ ஜீவாவோட அப்பா இறந்துட்டாங்க, அதுக்காக வருத்தம் தெரிவிக்கிறாங்க, அதை பற்றி பேசுவாங்கன்னு பார்த்தா அதுக்கு கீழே போய் அரசியல் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு இடத்துல வேறொரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. கீர்த்தி சுரேஷ் வந்து அந்த கண்டோலன்ஸ் முடிச்சுட்டு அவங்க போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல அவங்க சிஎம்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு நக்கல் அடித்து ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இங்கே மனிதாபிமானம்னு ஒன்று இருக்கா இல்லையா? ஏன்னா இப்போ 41 பேர் இறந்த விஷயம் உண்மையிலே வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். அதுக்காக கண்டிப்பாக எல்லாமே வருந்த தான் வேணும். அந்த இடத்துல வந்து ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்கிறது வைரல் ஆகுது, அதை ஒரு சினிமாவில் வைக்கிறாங்க அப்படின்னும் போது அது மக்கள் மத்தியில் அப்படி எடுத்துக்கப்பட்டது ஓகே. பட் இன்னும் அந்த கரூர் சம்பவ விஷயத்தில் என்ன நடந்துச்சு எதுவுமே தெரியாது. அந்த ஒரு பாட் மட்டும் வைரல் ஆச்சு. இது மாதிரி நிறைய அழுகை நிறைய விஷயங்கள் வந்து நிறைய இடங்களில் பெருசாக வந்து மீன் கண்ட்ரோல்ட்டெல்லாம் மாறி இருக்கு. ஸோ அது வந்து ஒரு சாதாரண விஷயம். அதை ஒரு இயக்குனர் ஒரு நடிகரை அதை பயன்படுத்திட்டாங்க. அதுக்காக அவங்க அப்பா இறந்து போன டைமில் ஏடா போய் கர்மா வேலை செஞ்சிருச்சு நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. முதல் நாள் இருந்தாலும் விசில்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுருந்தாரு. அந்த காண்டு அதை கொண்டு வந்து மொத்தமாக இறக்கி இன்றைக்கி அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை விட உண்மையாக சொல்ல போனால் திமுக எதிர்கட்சியாக ரொம்ப அழகாக வேலை செய்கிறாங்க. நேற்று டே 1 தான், இன்னும் வந்து பதவி கூட ஏற்கலை. அதுக்குள்ளே இன்றைக்கி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அள்ளி வீசிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கா இல்லையா தாவேக்கால லோயலா மணி, அவருடைய பழைய வீடியோ ஒன்று பயங்கர வைரலாச்சு. என்னென்னா அப்போ பேசும்போது வேணால் பைத்தியக்காரனா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்டாங்க. ஏன் அப்படி கேட்டாங்க அப்படின்னா அவர் சொன்ன பாயிண்ட்டு நீங்கள் வேணால் பாருங்கள். 2026 ஒருவேளை விஜய் அழிக்கிறதுக்காக திமுகவும் அதிமுகவும் கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். எனக்கு அன்னைக்கு கேட்கும்போது இவர் ரொம்ப மிகுதியாக சொல்கிறாரோ, ரொம்ப அதிகமாக மிகையாக சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். என்ன மாதிரி நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. நிறைய பேர் வந்துட்டு குறிப்பாக திமுக அதிகாரம்னா அவரை ரொம்ப வந்து வசப்பாடினாங்க. ஏன்னா பைத்தியக்காரனா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. ஆனால் இப்போ நடக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா கிட்டத்தட்ட அந்த நிலைமைக்கு போயிடுமோன்னு தான் தோணுது. ஏன்னா இங்கே வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தான் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இன்னொன்று இந்த ஒரு வாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா திமுக அதிமுக திரும்ப வந்து ஒரு ஃபோர்ஸோடு வந்து மோத முடியுமான்னு கேட்டாலும் ஆச்சரியம்தான். ஏன்னா இங்கே ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய செட்பேக் பண்ணி வச்சுட்டாப்புல. இதுக்கப்புறம் இந்த பெஞ்ச் மார்க்கை விட்டு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணலாம், இந்த 5 வருஷம் மட்டும் அவர் சரியாக எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டாரு. ஏன்னா எதுக்குமே நம்ம இது பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் என்ன தான் அவதூறு பரப்புங்க, என்னன்னாலும் பண்ணுங்கள், அதிகாரம் கையில் இருக்குது. ஸோ அவர் என்ன நினச்சாலும் பண்ண முடியும். அப்படி சுச்சுவேஷன் அமைச்சிட்டார் அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறமா என்ன பண்ண முடியும்? அப்போ அந்த இடத்துல திமுக அதிமுக என்ன யோசிப்பாங்கன்னும் போது நம்ம எல்லாமே தாய் கழகத்துலேருந்து வந்தவங்க தானே, எல்லாரும் திமுகலேருந்து வந்தவங்க தானேன்னு சொல்லி இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, திமுக அதிமுக நம்பர்ஸ், இது ரெண்டும் ஒன்று சேர்ந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. நிறைய இடங்களில் அது போஸ்ட்டாக பார்க்கும்போது இப்போ வந்து அது யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை இப்படி பண்ணிட்டா என்ன பண்ணுறது, ஏன்னா நீ இல்லைன்னா நமக்கு எதுக்கு புதுசாக ஒரு எதிரின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா அதை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. பட் இப்போ வரைக்கும் என்னென்னா இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. விஜய் சிஎம்மாக பதவி ஏற்கிறது கூட இன்னும் இந்த ஒரு வாரம் ஆகிடுமோ, ஏன்னா அடுத்தடுத்த நாட்களில் இப்போ ஆளுநர் திரும்பி வந்து கேரளா போகிறாராம். ஸோ இந்த நாட்களில் என்ன நடக்க போகுது எல்லாமே பார்த்திங்களா சிக்கலில் தான் போய் நிற்கிது.
அது எப்போவுமே வந்து தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நிறைய வீடியோ நம்ம பேசியிருக்கோம். இந்த ஆரம்பம் சிக்கலாக தான் இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே வந்துட்டு 107 தொகுதி ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமும் இன்னமும் அந்த சிக்கல் தொடருது அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்ன எப்படி எடுத்துக்கிறேனே தெரில. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பேசின விஷயங்கள் குறிப்பாக தாவேக்கா பண்ண தவறுகளையுமே நம்ம வந்து சுட்டி காட்டியிருக்கோம். பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் அது புரியும்னு நினைக்கிறேன். விர்ச்சுவல் வாரியர்ஸ் உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்க மேலே ஒரு நல்ல மரியாதை வந்துருச்சுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கட்சிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கட்சி என்ன செஞ்சாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு போகிறது இருக்கு இல்லையா, அதை விட ஒரு கேவலமான எச்சத்தனம் எதுவுமே கிடையாது. ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் இப்போது எடுத்துக்கிட்டால் கூட திமுக ஆட்சியில் இவ்வளோ விஷயம் நடக்குது, இங்கே பாருங்கள் 2 சிறுமியை பண்ணிட்டாங்க, அங்கே பாருங்கள் பாலியல் தொழில் நடக்குது அப்படிலாம் சொன்னால் கூட உடனே பீகார் பார்த்தீங்களா, உத்தரப்பிரதேசம் பார்த்தீங்களான்னு கேட்குற அந்த கூட்டத்தை விட இங்கே நடக்குதுல்ல, ஏன் நடக்குதுன்னு ஒழுங்காக பார்த்துட்டு என்னன்னு சொல்லு, இதை ஒழுங்காக வந்து நீ சரி பண்ணுன்னு சொல்லிட்டு இங்கே உரிமையாக ஒருத்தன் கேட்குறான் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது நல்ல விஷயந்தான். அவன் கட்சியை அவனே போய் கேள்வி கேட்குறது இருக்குல்ல, அது ரொம்ப ஹெல்த்தியான விஷயந்தான். அதை வந்து பண்ணணும். அப்படி கம்பேர் பண்ணும்போது உண்மையிலே விர்ச்சுவல் வாரியர் சூப்பர் தான். நான் அந்த போஸ்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, அவன் கட்சியில் ஒருத்தர் போனால் அவனையும் பிடிச்சி கேட்குறாங்களே, உன்னை அவ்வளோதான், உன்னை எப்படி ஏற்றி விட்டோமோ அப்படியே இறக்கி விட்டுருவோம், அண்ணனுக்கு ஒன்றா அண்ணனே அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்கிறதெல்லாம் ரொம்ப தரமான விஷயம். ஸோ அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி? இப்போ நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஸோ இந்த ஆதரவுகள்லாம் கிடைக்கலன்னா தாவேக்கா அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறாங்க? ஸோ ஆளுநர் வந்துட்டு மெயிலில் அனுப்புகிறாரு, மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்களேன்னு அனுப்புகிறாரு. ஆனால் இதில் பார்க்கும்போது இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கால அவகாசம் கொடுக்காம நாளைக்கு பதவியேற்பு நடக்குமா நடக்காதாங்கிறதே ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.